இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எதுவோ என்னை சாண்டும் அது வேறில்லை முக்காதலே, மனமோ உம்மை பாடும் மின் வாழ்வில் அது நிலைக்காதோ, வதனம் உயிர் வாழும் மரணம் உம்மை தாங்கும் மதியே உம்முகம் காணும். உள்ளின் உயிர் சுரப்பே என்னொலி விளக்கே நீர் மாறி கண்கள் கருவிலியே எந்தன் காதலனை முகம் பாரி, விண்ணின் மதிமலரே எந்தன் மாணிக்கமே இங்கு வாரில், மண்ணின் மாதவமே எந்தன் மகிழ் துதியே முகம் பாரி, இருலோகமும் ஏற்றிடும் மேந்தலரே புதுராகமும் போற்றிடும் பூந்தளிரே, இருலோகமும் ஏற்றிடும் பூந்தளரே புதுராகமும் போற்றிடும் பூந்தளிரே, தேடுகிறேனே மனமுருகி ஹபீபே, வாடுகிறேனே வரம் பெற வேண்டி என் உயிரே, பாடுகிறேனே வதனம் பெருக ரசூலே, நாடுகிறேனே கனவில் காண ரஹீமே. உள்ளின் உயிர் சுரப்பேன் என்னன் உள்ளின் உயிர் சுரப்பேன் உள்ளின் உயிர் சுரப்பேன் என்னொலி விளக்கே நீர் வாரி கண்கள் கருவிலியே எந்தன் காதலரே முகம் பாரி, இருலோகமும் ஏற்றிடும் ஏந்தலரே புதுராகமும் போற்றிடும் பூந்தலரே, இருலோகமும் ஏற்றிடும் ஏந்தலரே இதுராகமும் போற்றிடும் பூந்தளிரே, கோடுகிறோமே புகழ் படிக்க எம் உயிர் துடிப்பே, வேண்டுகிறோமே நயனம் ஒளித்திட வாரீரே, போற்றுகிறோமே மறுமையில் ஜெயம் தரும் பரிவே, ஏற்றுகிறோமே அருமை அண்ணல் ரசூலே, குணமே அது குவிந்தோடும் குணத்தின் மணாலரே, உணரும் உம்மை புகழ்ந்தோற்றும் புகழ் பாடலிலே, தினம் ஆடியதும் உம்மை நாடியதும் புகழ் துதியே மலர்கிறது, கணம் பாடியதும் நிஜம் தோன்றியதும் மருள் தினம் தினம் பேரில் பெற்றிடுவே, மாமதினாவில் மனம் தோவும் மஹ்மூதே, தேன் கனியான இதழ் சுமக்கும் தூதரே, ஓதிடுவோமே உயர் சொலவாக்கும் உம்மீதே, ஏதிடுவேரே எழில் வதனம் விரைத்தூரே, உள்ளின் உயிர் சுரப்பேன் என் ஒளி விளக்கே நீர் வாரீர் கண்கள் கருவிலியே எந்தன் காதலரே முகம் பாரி, இருலோகமும் ஏற்றிடும் ஏந்தலரே புதுராகமும் போற்றிடும் பூந்தலரே, இருலோகமும் ஏற்றிடும் ஏந்தலரே புதுராகமும் போற்றிடும் பூந்தலரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் மீலாது தொடர் பயான் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகின்றது.
இந்த சீர்மிகு சிறப்புமிகு மஜ்லிஸை தலைமையேற்றி நடாடி தருவதற்காக எங்களுடைய மதரசா தலைவர் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் கொக்காட்டி ஹபீபுல்லா, உரிமையாளர் ரஹ்மானிய பொடி கம்பெனி அவர்களையும், ஆலி ஜனாப் அல்ஹாஜ் காமக்காப்பட்டி சாஜிப் அலி ஹாஜர் அவர்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று எங்களுடைய பாசத்திற்குரிய ஆஷிகுர் ரசூல் ஆம்பூர் சாஹிப் நூர் முகமது அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். இதை என் சார்பாகவும் மதரசாவின் சார்பாகவும் வழிமுறைகிறேன். இந்த உயர்மிகு சபையை திருமுறை ஓதி துவக்கி வைப்பதற்காக வேண்டி மக்தூமியா அரபிக் கல்லூரியின் துணை முதல்வரும் எங்களுடைய கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நிசார் அலி நூரானி ஹசரத் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الذين آمنوا وعملوا الصالحات إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفذ البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அழகான குரல் வளத்தோடு இறைமறை ஓதிச் சென்ற எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஹதரத் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து பல ஹாஃபிதுகளையும் காரிகளையும் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக நபி புகழ் பாடுவதற்காக எங்களுடைய மதரசா மாணவர் முஹம்மது அபு சாலிஹ் அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. தேடுதே தேடுதே எந்தன் கண்கள் தேடுதே யா ரசூலல்லாஹ். வாடுதே வாடுதே எந்த மனம் வாடுதே யா ஹபீபல்லாஹ். உங்கள் அழகை காணவே என் நாவல் மீறுதே என்னாருயிரே அருள் நபியே யா ரசூலல்லாஹ். தேடுதே தேடுதே எந்தன் கண்கள் தேடுதே யா ரசூலல்லாஹ். வாடுதே வாடுதே எந்த நெஞ்சம் வாடுதே யா ஹபீபல்லாஹ். எண்ணமெல்லாம் மதீனா நகரை எண்ணி எண்ணி அலைகள் மோதுதே. ஏழை எந்தன் ஜீவனும் இங்கே உங்கள் புகழை பாடி ஏங்கி வாடுதே. எண்ணமெல்லாம் மதீனா நகரை எண்ணி எண்ணி அலைகள் மோதுதே. ஏழை எந்தன் ஜீவனும் இங்கே உங்கள் புகழை பாடி ஏங்கி வாடுதே. இதய ஜோதியே எங்கும் இலங்கும் நீதியே. இதய ஜோதியே எங்கும் இலங்கும் நீதியே. எங்கள் ரஹ்மத்துலில் ஆலமீனே யா ரசூலல்லாஹ். தேடுதே தேடுதே எந்தன் கண்கள் தேடுதே யா ரசூலல்லாஹ். வாடுதே வாடுதே எந்தன் மனம் வாடுதே யா ஹபீபல்லாஹ். இறக்கும் முன் உங்களை ஒரு நாள் என் கண்களாலை காண வேண்டுமே. இறக்கும் முன் உங்கள் கைகளை நான் முத்தமிட்டு தழுவ வேண்டுமே. இறக்கும் முன் உங்களை ஒரு நாள் என் கண்களாலே காண வேண்டுமே. இறக்கும் முன் உங்கள் கைகளை நான் முத்தமிட்டு தழுவ வேண்டுமே. அந்த நேரமே எனக்கு மரணம் வரணுமே. அந்த நேரமே எனக்கு மரணம் வரணுமே. நீங்கள் அன்புடனே ஷஹாதத்தை கூற வேண்டுமே. தேடுதே தேடுதே எங்கள் கண்கள் தேடுதே யா ரசூலல்லாஹ். வாடுதே வாடுதே எந்தன் மனம் வாடுதே யா ஹபீபல்லாஹ். இன்மையிலே இல்லை என்றாலும் நாளை மறுமையிலே யா ரசூலல்லாஹ். உங்களை நான் கண்டிட வேண்டும். அங்கு எனக்கு நீங்கள் துஆ செய்யணும். இன்மையிலே இல்லை என்றாலும் நாளை மறுமையிலே யா ரசூலல்லாஹ். உங்களை நான் கண்டிட வேண்டும்.
அங்கு எனக்கு நீங்கள் துஆ செய்யணும். உங்கள் ஆசையும் பெறணும், நாளும் உங்களுடன் வரணும். உங்கள் ஆசையும் பெறணும், நாளும் உங்களுடன் வரணும். சுவன சோலையிலே உங்களுடன் நாளும் இருக்கணும். தேடுதே தேடுதே எந்தன் கண்கள் தேடுதே யா ரசூலல்லாஹ். வாடுதே வாடுதே எந்தன் மனம் வாடுதே யா ஹபீபல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லதொரு ஆழமான கருத்துள்ள பாடலை பாடிச் சென்ற மாணவருக்கு அல்லாஹ் தாலா எல்லாவித கயிறுகளையும் அல்லாஹ் தாலா தந்த நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எங்கள் மதரசா ஃபைசுல் பாக்கியாத் அரபுக் கல்லூரியுடைய முதல்வர், ஆலிம் ஹஜ் உம்ரா சர்வீஸினுடைய நிறுவனர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் ஆஷிக்குர் ரசூல் ஷஃபீக்குர் ரஹ்மான் பிலாலி ஹதரத் அவர்கள் வருகிறார்கள். عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحبه والناس أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் கணியத்துக்கும் மேன்மைக்கும் உரித்தான இவ்விழாவின் தலைவர்கள், இன்னும் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய உஸ்தாத் அவர்கள், எங்களுடைய மதரசாவுடைய ஸ்தாபகர் பாபா அவர்கள், இன்னும் எங்களுடைய பேராசிரியர்கள், இன்னும் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை மட்டும் நோக்கமாக கொண்டு, அவருடைய பொருத்தத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு தினசரி தவறாமல் கலந்து கொள்ளக்கூடிய சங்கைக்குரிய ஆண்டவர்கள், சான்றவர்கள், தாய்மார்கள், என் அன்புக்குரிய மாணவி கண்மணிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆனபமான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான மீலாதுடைய விழாவில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு பேச்சாளர்களும் பேசும் பொழுது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை உச்சரிக்கிறார்கள். அந்த திருநாமத்தை நாம் கேட்கும் பொழுது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாந்தமான நபி, ரொம்ப இரக்கமுள்ள நபி. நேற்று ஹஸரத் பயானில் சொல்லும் போது கூட சொன்னாங்கல்ல, ஜமாலியத்தான நபி, ஜலாலியத்தான நபி அல்ல, கோபப்படவே மாட்டாங்க, ஜமாலியத்தான நபி, ரொம்ப சாந்தமான நபி. அதனால தான் அவங்களுக்கு பிறகு நபியாக வரக்கூடிய தகுதி யாருக்கு தான் இருக்குது? சையதுனா அபூபக்கர்லாக்கு இல்லை, சையதுனா உமர் ரலியல்லாஹு இருக்குது. ஏன்னா அவங்க ஜலாலியத்தானவங்க. லவ்கான நபியின் பாதி லக்கான உமர். எனக்கு பிறகு நபியாக வரக்கூடிய தகுதி இருக்குன்னா உமருக்கு தான் இருக்குன்னாங்க. ஆயிஷா அல்லாஹ்வுடைய முகம் சுருங்கி போச்சு. யார்கிட்ட சொல்கிறாங்க? ஆயிஷா அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, லவ்கான நபியின் பாதி லக்கான உமர், எனக்கு பிறகு நபியாக வரக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது? உமருக்கு இருக்குன்னொடனே ஆயிஷா அல்லாஹ் யாருடைய மக? சரி, அபூபக்கர்லாவுடைய மகளை. அவங்களுடைய முகம் சுருங்கிருச்சு. சொன்னாங்க, உங்கள் தந்தையை சொல்ல நீங்கள் கவலைப்படுறீங்களா? என் காலத்திலேயே நான் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே நபியாக வரக்கூடிய தகுதி உங்கள் தந்தைக்கு இருக்குது. ஏன்னா நானும் ஜமாலியத்தானவன், உங்கள் தந்தையும் ஜமாலியத்தானவர். எனவே நான் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நபியாக வரக்கூடிய தகுதி உங்கள் தந்தை அபூபக்கருக்கு இருக்குது. உமருக்கு எனக்கு பிறகு வர்றதுக்கு தான் தகுதி இருக்குது. அப்படிப்பட்ட சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாந்த சுரூபம் உள்ளவங்க, ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த அகிலத்தார்களுக்கு ரஹ்மத். ஏன் சையதுனா ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்களுக்கு கூட ரஹ்மத் தான். சையதுனா ஜிப்ரீல் இஸ்லாம் சொன்னாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சையதுனா ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தார்களுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களை ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, உங்களுக்கும் நான் ரஹ்மத்தா, உங்களுக்கும் ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட கேட்கப்படுது, பொதுவாக கேட்கப்படுது. எல்லா அகிலத்தார்களுக்கு ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துன்னு வருது, உங்களுக்கும் ரஹ்மத்தா, எனக்கும் ரஹ்மத்து தான் அவங்க. ஏண்டா நான் 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், அதில் பல நபிமார்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வஹியை கொண்டு போயிருக்கேன், இறை செய்தியை கொண்டு போயிருக்கேன். அப்படி கொண்டு போன சமயங்களில் அவங்க கூட்டத்தார்களில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா என்னைய தவறாக பேசுவாங்க. யூதர்கள்லாம் ஜிப்ரீல் இஸ்லாமை என்ன செய்வாங்கண்டா தவறாக பேசுவாங்க. அதனால பல பேர் என்ன செஞ்சாங்க, என்னை தவறாக பேசிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு சந்தேகம், நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நிலை என்ன, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நிலை என்ன? மக்களில் சில பேர் நம்முடைய புகழ்கிறாங்க, சில பேர் நம்முடைய தூற்றுறாங்களே, சில நபிமாவுடைய உம்மத்துகள் நம்முடைய இழிவாக பேசுகிறாங்களே, அல்லாஹ்வுடைய இடத்துல என்னுடைய அந்தஸ்து என்ன என்று நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. யார் வர வரைக்கும், ரசூலுல்லாஹ் வர வரைக்கும், சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவங்களுக்கு நான் வஹி கொண்டு வந்தேன். அப்படி வஹி கொண்டு வரும்பொழுது தான் அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சூரத்து தக்வீரில் அல்லாஹ் என்னை பற்றி சொன்னான், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இது சங்கைக்குரிய ரசூலுடைய கூற்று. தி கூவத்தின் இந்ததின் அருஷி மக்கீன், தி கூவத்தின் அவர் வலுவுள்ளவர், இந்ததில் அருஷி மக்கீன் அல்லாஹ்விடத்தில் வலுவானவர், முத்தாயின் தம்ம அமீன், முத்தாயின் வழிபடக்கூடியவர், தம்ம அமீன் நம்பிக்கையாளர் என்று என்னை பற்றி என்ன செய்யப்பட்டுச்சு, அல்லாஹ்வால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்லவன் என்பதற்கு எனக்கு எப்போ அங்கீகாரம் கிடைச்சுன்னா ரசூலுல்லாஹ் மூலமாக தான் அங்கீகாரம் கிடைச்சிச்சு. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி கொண்டு வரும் பொழுது தான் அந்த குர்ஆனிலே எனக்கு அங்கீகாரம் அல்லாஹ் வழங்கினான். அப்போ தான் எனக்கு மனசில் நிம்மதி வந்துச்சு. அதனால எனக்கும் இவங்க ரஹ்மத்து தான், ரசூலுல்லாஹ் எனக்கும் ரஹ்மத். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ரஹ்மத். அப்படிப்பட்ட ரஹ்மத்தான சாந்த சுரூபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி வாழ்நாள் முழுக்க துவா செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் பதுவா செஞ்சாங்க. ஒரு மெம்பரில் ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதுக்கு காரணம் வினவிய பொழுது அந்த 3 காரணங்கள், ஒரு காரணம், என் பெயரை யார் கேட்டு என் மீது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக கொண்டு ஜிப்ரீல் இஸ்லாம் துவா செஞ்சாங்க. நபியே முஹம்மதே, உங்கள் திருநாமம் உச்சரிக்கப்பட்டு அந்த திருநாமத்தை கேட்டவர்கள் யார் ஸலவாத் உங்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும், அல்லாஹ் அவர்களை தன்னுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கட்டும் ஜிப்ரீல் இஸ்லாம் துவா செஞ்சாங்க. நான் ஆமீன் சொன்னேன்டாங்க. 3 காரணம் தெரியும். ரமலானை அடைந்து யார் மன்னிப்பு பெறவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும். பெற்றோர்களில் இருவரையோ இல்லை ஒருவரையோ பெற்று அவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லை, பெற்றோருடைய துவாவை பெறவில்லைன்னா அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும். 3வது, ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமத்தை கேட்டு யார் ரசூலுல்லாஹ் மீது உங்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் அப்படின்ட்டு சையதுனா ஜிப்ரீல் இஸ்லாம் துவா செய்ய சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்கன்னு சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய அருளை நாடி, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தை நாடி, பல அலுவல்களை விட்டுவிட்டு, பல வேலைகள்லாம் விட்டுவிட்டு இந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு நாம் இங்கே வந்திருக்கிறோம், இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இங்கே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய ரஹ்மத்தோடு தான் நம்ம போகணும், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு தான் போகணும். வந்து நம்ம அவங்களுடைய கோபத்தோட அவங்களுடைய வெறுப்போடு நம்ம போனால், அதனால நம்ம என்ன செய்யணும், பேச்சாளர்கள் பேசும் பொழுது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை உச்சரித்தால் நாம் அதற்கு ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் சொல்லி உலகிலும் நாளை மறுமையிலும் அவர்களோடு இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆரம்பமாக இந்த மீலாத் தொடர்பையான நிகழ்வுக்கு தலைமையேற்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மதரசாவின் நிர்வாகிகள் ஆலி ஜனாப் அல் ஹாஜ் உக்காட்டி ஹபீபுல்லா ஹாஜியார் உரிமையாளர் ரஹ்மானிய பொடி கம்பெனி, ஆலி ஜனாப் அல் ஹாஜ் காமாக்கப்பட்டி சாதிகிரி ஹாஜியார் உரிமையாளர் ரஹ்மானிய பொடி கம்பெனி, ஆலி ஜனாப் ஆஷிகே ரசூல் ஆம்பூர் சாஹிப் நூர் முகமது அவர்களையும், இன்னும் ஹத்தீப் லவை ஹாஜி ஷௌகத் அலி அவர்களையும், இன்னும் கராத் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் நிசார் அலி நூரானி ஹசரத் அவர்களையும், துணை முதல்வர் முஸ்லிம் அரபிக் அவர்களையும், இன்னும் கீதம் மதரசாவுடைய மாணவர்
முகமது அபூசாலி அவர்களையும், தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதரசாவுடைய பேராசிரியர் மூலானா மௌலவி அல் ஹாஃபித் காரி ரஹ்மத் ஜீலானி நூரானி ஹசரத் அவர்களையும், இன்னும் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மிக நீண்ட தொலைவிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் பாபாவுடைய பாசத்துக்குரிய நண்பர் எங்களுடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் காரி அல் ஹாஜ் ஆஷிக் ரசூல் பீர் முகமது பாக்கவி ஹசரத் கிப்லா தலைவர் கோடம்பாக்கம் வட்டார ஜமாத் உலமா சென்னை அவர்களையும், இன்னும் நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அத்தீகுர் ரஹ்மான் நூரானி ஹசரத் அவர்களையும், இன்னும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், எங்களுடைய மதரசாவுடைய நிர்வாகிகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், மாணவிகள், உங்கள் அனைவரையும் மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் சார்பிலே வருக வருக மரஹபன் அஹ்லன் வஸஹபன் வபரஹபா என்று நாங்கள் மனமாற உலம் மகிழ முகம் மலர வரவேற்பதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்கள் வருகையின் மூலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும், சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தையும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும், ஈருலக வெற்றியும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்று மீலாது விழா 10வது நாளாக அல்லாஹ் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் பெரும் பெரும் தலைவர்களை, பெரும் பெரும் பேச்சாளர்களை கொண்டு பல விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கேட்டதை உள்ளத்தில் இருத்தி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய மீலாத் மஜ்லிஸில் தலைமை ஏற்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய தலைவர் கொக்காட்டி அல்ஹாஜ் ஹபீபுல்லா சாஹிப் அவர்களுக்கும் நம்முடைய மதரசாவில் முழு பங்குகள் இருக்கின்றது. காரணம், 16 ஆண்டுகள் நான் கிழக்கு பள்ளியில் இமாமாக பணியாற்றி அங்கிருந்து நிற்கின்ற நேரத்தில் பல இடங்களில் இமாமத்திற்கு அழைத்தார்கள். சென்னையிலும், மைசூரிலும், ராம்நாட்டிலும், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டிலும் பல இடங்களில். அந்த நேரத்தில் தான் எங்களுடைய கொக்காட்டி ஹபீபுல்லா ஹாஜியார் ஒரு வகைக்கு மைத்துனராக இருக்கின்றார்கள். எங்களுடைய மாமியாரும் அவருடைய தாயாரும் அக்கா தங்கச்சி. அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கேயும் ஒரு மதரசாவை நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் அது நன்மை சேரும் அல்லவா, அதனால் ஏன் வெளியூருக்கு நீங்கள் செல்கின்றீர்கள், இங்கே நீங்கள் ஆரம்பிங்கள் என்று ஆரம்பமாக ஆலோசனை கொடுத்தது மட்டுமல்ல, எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மதரசா நடத்துவதுன்னு சொன்னால் சாதாரண காரியம் அல்ல. உஸ்தாதுக்கு சம்பளம் தரணும், மற்ற செலவுகள் இருக்குது. ஆரம்பத்தில் அதற்கு நான் தருகின்றேன் என்று மனம் வந்து ஏற்றுக்கொண்டு ஆரம்பிக்க வைத்தவர்கள் எங்களுடைய தலைவர் தான். அன்றிருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய பங்குகளை முழுமையாக கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள். பல மக்களுடைய உதவியும் இங்கு மதரசாவுடைய செலவினங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும், அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் தர்மங்களையும் அல்லாஹ் மக்பூலாக்கி வைப்பானாக.
குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக. இவர்களின் மூலம் பல குடும்பங்கள், உறவுகள், பல குடும்பங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆலோசனை கேட்பார்கள். அல்லாஹு தஆலா இவருடைய சகலை சாதிக் ஹாஜார் அவர்களும் இவரும் ஒன்றாகவே இருப்பார்கள், வியாபாரத்திலும் ஒன்றாக இருப்பார்கள், எல்லா வகையிலும் அவர்கள் பிரியாத நிலை. அவருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் ஓய்வில் இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ண சுகத்தை தருவானாக. அதை போன்று எங்களுடைய பாசத்திற்குரிய அவருடைய தாய்மாம் ஹத்தீப்லவை ஷவுகத்லி ஹாஜார் அவர்களும் எங்களோடு பின்னி பிணங்கி அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அவர்களும் உறவுதான், அவர்களும் எங்களுடைய சொந்த உறவோடு வாழக்கூடியவர்கள். அதே போன்று நம்முடைய ஆமூர் சாஹிப் நூரத்தா என்று சொல்லக்கூடிய நூர் முகமது இருக்கின்றார்களே, அவர்கள் முஹிப்புல் உலமா ஆஷிக்கு ரசூல், எல்லா பயானிலையும் கடந்துக்குவாங்க, எல்லா உலமாக்கள்கிட்டையும் பிரியமா இருப்பாங்க. இஷ்கில் ரசூலுல்லா மேலே ரொம்ப காதலுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக இன்றும் அவர்களை தலைவராக பொறுப்பேற்று செயல்படுகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய பாசத்திற்குரிய ஆரூயூர் உஸ்தாதினா மௌலானா மௌல்வி காரி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் பீர் முகமது பாக்கவி அன்வாரி ஹசரத் அவர்கள் தமிழர்த்தகளே தலை சிறந்த பேச்சாளர்கள் ஒருவர்கள். பல வெளிநாடுகளுக்கு சென்று இவருடைய பேச்சுகளை ரசிக்கின்ற ஒரு நிலை. மலேசியா, சிங்கப்பூர், பல துபாய், பல நாடுகளுக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். சென்னையிலே கோயம்பேடு வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று பல சேவைகள், ஒன்றல்ல இரண்டல்ல, பல சேவைகள், பல ஆலோசகர்கள், இப்படியெல்லாம் நல்ல சேவைகளை செய்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். எங்களுடைய சர்க்காருடைய ஒரு பிரியமான பீர்வா என்று நாம் சொல்லலாம். எங்களுடைய சர்க்கார் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பை பெற்றவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கிய தந்தல்வானாக. நீங்கள் எல்லாம் நம்முடைய அன்போடு பாசத்தோடு நம்முடைய கல்பால் நிறைந்த பாசம் நிறைந்தவர்கள். அல்லாஹ் உங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திற்கு வரவைக்கின்றான் என்று சொன்னால் நம்முடைய அன்பின் காரணமாகத்தான், பாசத்து காரணமாக. அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும், தாய்மார்கள் அனைவர்களுக்கும், மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கிய தருவானாக என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஆரம்பமாக தலைவர் நம்முடைய ஹஜரத் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد جاءكم من الله نور وكتاب مبين. وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة. எல்லா புகழும் ஏகவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. வல்லவன் அல்லாஹ் அவனது வற்றா பெருங்கருணையும் பேரருளும் நம் உயிரினும் இனிய உத்தமர்
அகிலத்தின் வழிகாட்டி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஏனைய நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார், அவர்களின் நற்சவத் தோழர்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், இந்த புனிதமிகு அவைக்கு வந்திருக்கிற நம் யாவரின் மீதும் இறைவனின் பேரருளும் பெரும் கருணையும் நிறைவாக நிலையாக பொழிய வேண்டும் என்கிற நல்ல பிரார்த்தனைகளோடு என் வார்த்தைகளை நான் துவங்குகிறேன். ஃபைசுல் பாக்கியாத் அரபு கல்லூரியின் சார்பாக சுமார் 16 வருடங்களாக நடைபெற்று வருகிற இந்த நிகழ்வின் இன்றைய நாளில் பெருந்திரளாக கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் வல்லவன் அல்லாஹ் தன்னுடைய தனிப்பட்ட அருளை மகத்தான முறையில் அள்ளி அள்ளி சொரிய வேண்டும் என்று நான் மீண்டும் துஆ செய்து கொள்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை, இந்த ஊரின் சுகதுக்கங்களில் பங்கெடுத்து இந்த ஊரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து செயலாற்றி வருகிற பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி ஹலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜரத் அவர்கள், அவர்களது குடும்பத்தார்கள், அவர்கள் நிர்வகித்து வருகிற இந்த மதரசா, அதனுடைய ஆசிரிய பெருமக்கள், இந்த மதரசாவை நிர்வகித்து வருகிற நிர்வாக பெருமக்கள், மிகுந்த கண்ணியத்தோடு வாழ்வியலை கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய அன்பு மாணவர்கள், ஜமாத்தார்கள், பெருந்திரளாக வந்திருக்கிற தாய்மார்கள், இங்கே கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற மௌலானா முகமது ஃபவாஸ் ரஹீம், கீதம் இசைத்திருக்கிற முகமது அபு சாலிஹ், ஃபைசுல் பாக்கியாத் அரபு கல்லூரியுடைய பேராசிரியர், தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ரஹ்மத் ஜீலானி நூரானி ஹஜரத் அவர்கள், அன்பு மௌலவி மௌலானா ஷஃபீக்குர் ரஹ்மான் பிலாலி ஹஜரத் அவர்கள், இந்த ஊருக்கு வருகிற பொழுதெல்லாம் உண்மையில் மனம் குளிர்ந்து போகும். ஹதரத் அவர்களோடு இருக்கிற அந்த நீண்ட நெடிய தொடர்பு அல்லாஹு ரிஷானுஹு தஆலா இந்த நெருக்கத்தையும் இந்த தோழமையையும் நீண்ட நாள் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்கிற அவாவும் துவாவும் மனதில் பொங்கி வரும். அன்பிற்கினிய பெருமக்களே, பல்லாண்டுகளாக இந்த நிகழ்வை மிகுந்த ஆர்வத்தோடும் பெருமானாரின் மீது பொங்கி வருகிற இஷ்கோடும் ஹதரத் அவர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள். இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு நல்ல காரியத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்குரிய அடையாளம் எதுவென்றால் அல் ஹசனத்து பாதல் ஹசனா. நாம் செய்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால் அதே நன்மைகளை அல்லாஹ் அடுத்து செய்ய வைப்பான். அப்படி செய்ய வைப்பது முன்பு நாம் செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளம் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய இஷ்க், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற முஹப்பத் என்பது சாதாரணமானதல்ல.
ஹுப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரதுன். ஒரு கவிஞர் பாடுகிறார், சுபஹான முழுதுல படிப்போம். பெருமானாரின் மீது அன்பு கொள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஃபர்லு. அவர்களை சார்ந்து நிற்கவில்லை என்றால் நாம் செய்கிற எந்த அமல்களும் முழுமையடையாது. பெருமானாரின் மீது அன்பு கொண்ட பெருமக்களின் வரலாறுகளை வாசித்து பார்த்தால் நெஞ்சமெல்லாம் பூரித்து விடுகிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அப்படி அழைத்துச் செல்கிற பொழுது பெருமானாரின் ஒவ்வொரு அடிகளையும் கணக்கெடுத்து வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உஸ்மான், நான் நடந்து வருகிற பொழுது என்னுடைய நடையை கூர்ந்து கவனிக்கிறீர்களே, என்ன காரணம்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வேறொன்றும் இல்லை, என் வீட்டிற்கு நீங்கள் விருந்திற்கு வருவது எவ்வளவு பெரும் பாக்கியம். எனவே நபவியிலிருந்து என் வீட்டிற்கு வருகிற பொழுது எத்தனை அடிகள் எடுத்து நீங்கள் நடந்து வருகிறீர்களோ அத்தனை அடிகளை கணக்கிட்டு அவ்வளவு அடிமைகளை நான் உரிமை தருவதற்காக நான் எண்ணுகிறேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களுக்காக வேண்டி அந்த சஹாபிய பெருமக்கள் காத்திருந்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு தான் தாகித்த நேரம். குவளையில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தோழர் தண்ணீரை தருகிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து நடந்த ஒரு களைப்புமிக்க ஒரு பயணம் அது. தாகித்து நிற்கிற தன் தோழருக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் குவளையை கொடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அருந்துகிறார்கள். அப்படி அருந்துகிற காட்சியை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என் தோழர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள், என் தாகம் தீர்ந்தது என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி உயிருக்கு உயிராக அந்த பெருமக்கள் நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பெருமானாரின் மீது நாம் வைத்திருக்கிற அந்த நேசத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் அதற்கு மகத்தான கூலிகளை தர வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? உலகத்தில் இருக்கிற 200 கோடி முஸ்லிம்களாலே உயிரை விடவும் மேலாக மதிக்கப்படுகிற ஒரு மாபெரும் தலைவர் அவர்கள். பெருமானாரின் கொள்கைகளை சேராத, சார்ந்திருக்காத சுமார் 100 கோடி மனிதர்களாலே மிகுந்த மரியாதையோடும் மதிப்போடும் பார்க்கப்படுகிற ஒரு பெரும் ஆளுமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாரை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியம் செய்தான் என்றால், திருக்குரானில் அவர்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். அவர்கள் வாழ்ந்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். அவர்கள் வாழ்ந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். பெருமானாரின் பார்வை, பெருமானாரின் நாவு, பெருமானாரின் சிந்தனை, பெருமானாரின் அறிவு திறன் எல்லாவற்றையும் அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் வைத்து மெச்சுவதை குர்ஆனின் வசனங்களின் வழியாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். எல்லா நபிமார்களையும் ஒரு தனித்துவ பண்புகளால் அடையாளப்படுத்துகிற அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த சிறப்பை கொடுத்தான். மீலாது மேடைகளில் அடிக்கடி நம்முடைய செவிகளில் வந்து விழுகிற ஒரு வசனம், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் நிச்சயமாக மிகுந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் பண்பாட்டில். வரஃபஅனா லக திக்ரக் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானாரின் கண்ணியத்தை, அவர்களின் மாண்பை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். 1500 வருடங்கள் தாண்டியும் உலகத்தின் அனைத்து மூலை முடுக்குகளில் எல்லாம் உச்சரிக்கப்படுகிற ஒரு திருநாமம் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரின் பெயர் உச்சரிக்கப்படுகிற பொழுதெல்லாம் மூமின்களின் உள்ளத்தில் ஒரு குளிர்ந்த நீரை குடிக்கின்ற அந்த அனுபவத்தை பெறுகிறார்கள். உயிரில் போய் அந்த பெயர் ஒட்டிக்கொள்கிறது.
நம்முடைய ஆன்மாவெல்லாம் அழகு பெறுகிறது. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு பெயருக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்தஸ்தாக அது இருக்கிறது. அவர்களின் குலம் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் கினானா என்கிற ஒரு குலத்தை தேர்ந்தெடுக்கிறான். அவர்களிலிருந்து ஹஜ்ரத் குரைஷ் என்கிற ஒரு குலத்தை தேர்ந்தெடுக்கிறான். குரைஷ் என்கிற குலத்திலிருந்து பனு ஹாஷிம் என்கிற ஒரு குலத்தை தேர்ந்தெடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த குலத்திலிருந்து என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானாரின் பாரம்பரிய தொடரின் மரியாதை என்ன தெரியுமா? திருக்குரானில் ஒரு வசனத்தில் பெருமானாரின் ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையும் அல்லாஹ் இப்படி பதிவு செய்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் யார் தெரியுமா? இறைவனை அஞ்சி வணங்கி வழிபட்டு பணிந்து தாழ்ந்து வாழ்ந்த அந்த மனிதர்களின் பாரம்பரியத்தில் நீங்கள் கடந்து கடந்து வருகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெருமானாரின் வம்சத்தை நாம் பட்டியலிடுகிற பொழுது, ஆய்வு செய்கிற பொழுது, எல்லோரும் புனிதமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற அந்த குறிப்பையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பெயர்களிலிருந்து 2 திருநாமங்களை அல்லாஹ் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டி அழகு பார்க்கிறார். ரவுஃப் என்கிற பெயரும் ரஹீம் என்கிற பெயரும் தனக்குரியது. அந்த 2 பெயர்களை அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊட்டினான் அல்லாஹ். பெருமானாரின் முன்பாவம் பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற செய்திகள், பெருமானார் நிகழ்த்துவதற்கு சாத்தியப்படுகிற பல்வேறு வகையான அற்புதங்கள், விரலின் நுனியிலிருந்து 1000 பேர் தண்ணீர் பருகிவிட முடியும், தாகம் தீர முடியும் என்கிற அற்புதமும் அதிசயமும் நிகழ்ந்தது. பெருமானாரை சுற்றி ஒரு மானசீகமான ஒரு பாதுகாப்பு பெரும்படையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருந்தான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், மனிதர்களின் அச்சுறுத்தலில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான் என்று சொல்கிறார். பெருமானாருக்கு கண்ணுக்கு தெரியாத படைகளின் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை தந்திருந்தான் என்பதை பார்க்கிறோம். ஷாஹித் என்கிறான் ஒரு இடத்தில், முபஷிர் என்கிறான் இன்னொரு இடத்தில், நதீர் என்கிறான் இன்னொரு இடத்தில். அப்படி வரிசைப்படுத்தி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரிசைப்படுத்தி பாராட்டி பல பெயர்களை சூட்டுகிற இறைவன் ஓரிடத்தில் இப்படி சொன்னான், சிராஜும் முனீர் என்கிறான், ஒளிரும் விளக்கு என்கிறான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சிராஜும் முனீர், ஒளிர்ந்து கொண்டிருக்கிற விளக்கு என்கிறான் அல்லாஹ். பெருமானாருக்கு அத்தகைய சிறப்புகள் மாத்திரம்தானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். நபிமார்களின் வரிசையில் இறுதி தூதராக வந்தவர்கள் அவர்கள். அதற்கு பின்னால் நபி கிடையாது. லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வேறு எந்த நபிமார்களுக்கும் தராத இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? பெருமானாரின் ரிசாலத், பெருமானாரின் நுபுவத் எத்தகைய விசாலத்தன்மை கொண்டது என்றால், காஃபத்தல் லின்னாஸ். பல நபிமார்கள் சில குடும்பங்களுக்கு, சில நாட்டு மக்களுக்கு, சில கோத்திரங்களுக்கு மாத்திரம்தான் அவர் நபியாக இருக்க முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்பட்ட அந்த நாளிலிருந்து மறுமை நாள் வரும் வரை வருகிற அனைத்து மனிதர்களுக்கும் பெருமானார் ஒருவர் தான் நபியாக இருக்க முடியும். அவர்களின் நபித்துவத்திற்கு பின்னால் அவரை ஏற்காத நிலையில் எவர் இருக்கிறாரோ அவர் முஸ்லிம் என்கிற பெயரை சுமக்க முடியாது. காஃபத்தல் லின்னாஸ், மனிதகுலம் யாவருக்கும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நபி. வெவ்வேறு சிறப்புகள் உண்டு பெருமானாருக்கு. எத்தகைய சிறப்புகள் தெரியுமா? பெருமானாரின் பெயரும் பெருமானாரின் தோற்றத்தையும் எதிரிகள் 1 மாத தூரம் பயணம் செய்கிற அளவில் தொலைவில் இருக்கிற எதிரிகள் பெருமானாரை நினைத்தாலே அவர்களுடைய மனதில் ஒரு மதிப்பச்சம் தோன்றிவிடும், ஒரு பீதி கிளம்பிவிடும். பெருமானாரை பற்றிய ஒரு கண்ணியம் அவர்களுடைய மனதில் உருவாகிவிடும். ஒரு ருஅபை அல்லாஹ் ஷானஹு தஆலா தந்திருந்தார். ஜவாமிஉல் கலீம் என்கிற ஒரு பேராற்றல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பெரும் பெரும் தத்துவங்கள்,
புரிந்து கொள்வதற்கு சிரமப்படுத்துகிற விஷயங்களையும் கூட சுருக்கமான வார்த்தைகளில், விரிவான கருத்துக்களை சுருக்கமான வார்த்தைகளில் சொல்லத் தெரிந்த ஒரு ஆளுமையாக அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே மறுமையில், இவ்வுலகில் அப்படி என்றால் மறு உலகில் ஷஃபாத் என்கிற ஒரு பெரும் தகுதி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்டது. ஷஃபாத் என்பதோடு மாத்திரமல்ல பெருமக்களே, பெருமானாருக்கு முன்னால் வந்த சமூகத்திற்கும் அந்த சமூகத்திற்கு நபியாக இருந்தவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாட்சி சொல்ல வேண்டும், ஷஹீதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் தான் அந்த சமூகத்திற்கும் ஷஹீதாக, ஷாஹிதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சொர்க்கத்தில் முதலாவதாக நுழைகிற தகுதி பெருமானாருக்கு உரியது. அந்த சொர்க்கத்தின் படித்தரங்களில் ஆக உயர்ந்த தரம் எதுவோ அது பெருமானாருக்கு உரியது. முதலாவதாக நுழைகிற தகுதி மாத்திரமல்ல, முதன்மையாக இருக்கிற தகுதியும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது. தனிச்சிறப்பு என்றால் பெருமானாருக்கு ஹவுதுல் கௌசர் என்கிற அந்த தடாகம் சிறப்பு மிகுந்த ஒரு தடாகம், மக்காமம் மஹ்மூத் என்கிற புகழப்படுகிற அந்த இடம், அதுவெல்லாம் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தனிச்சிறப்புகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் அழகெல்லாம் ஒட்டுமொத்தமாக தரப்பட்டவர்கள். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தெரியுமா? உலகத்தின் அழகெல்லாம் ஒட்டுமொத்தமாக தரப்பட்டவர்கள். அழகு என்று மனிதன் எதையெல்லாம் கருதுகிறானோ அந்த அழகின் முழுமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தது. பெருமானாரின் முகம் எப்படிப்பட்ட முகம்? அது வெறும் அழகை மாத்திரம் அள்ளி தெளிக்கிற முகம் அல்ல, வெறும் அழகுக்கு மாத்திரம் சொந்த உருவம் அல்லது, அது அருளின் முகமாக இருந்தது. பெருமானாரின் முகத்தை பார்த்து அழகில் மயங்கியவர்கள் மாத்திரமல்ல, அந்த அழகை கண்டு அருளை அடைந்தவர்களும் இருந்தார்கள். அருளை அடைந்தவர்களும் இருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யூத மதத்தில் இருந்து பெருமானாரை பார்க்கிறார்கள். மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். மதீனாவிற்கு வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிகச்சிறந்த ஒரு அறிவுரை இருக்கிறது, ஒரு சொற்பொழிவு இருக்கிறது. அந்த சொற்பொழிவின் முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? 4 விஷயங்கள் தான். அஃஷுஸ் ஸலாம், வாத்இமுத் தஆலா, வாத்இமுத் தஆம், வஸிலுல் அர்ஹாம், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம். 4 விஷயங்களை சொன்னார்கள். மனிதர்களே, சலாமை பரப்புங்கள், சலாமை பரப்புங்கள். இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உணவளித்து வாழுங்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த இரவு பொழுதில் இறைவனை நினைத்து நீங்கள் தொழுங்கள். இந்த 4 விஷயங்களை சொன்னார். இந்த 4ஐயும் தனித்தனியாக பிரித்து விளக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இரவு முழுமையாக தேவை. பெருமானாரின் ஆழ்மனதில் கிடந்து அழுந்து கிடந்த அந்த அற்புதத்தின் தத்துவங்களைத்தான் இந்த 4 வரியில் மொத்தமாக நமக்கு சுருட்டி கொடுத்தார். இந்த உபதேசத்தை எல்லாம் பார்த்து ரசித்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அவர்கள், யூத மதத்தில் இருந்தவர், பெருமானாரை முதலாக பார்க்கிறார். பெருமானாரின் அருள்முகத்தை முதலாக பார்க்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், ஃபலம்மா ரஅய்து வஜ்ஹஹு அரஃப்து அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹின் காதிப். நான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்த்தேன். பார்த்தவுடன் நான் விளங்கிக் கொண்டது என்ன தெரியுமா? இந்த முகம் பொய் சொல்லாது, இது பொய் சொல்லும் முகம் அல்ல. அன்பிற்கினியவர்களே, முகம், அந்த முகத்தை எவர் எந்த நோக்கத்தில் பார்க்கிறாரோ அவருக்கு அது முழுமையான ஞானத்தை தரக்கூடிய அளவில் அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தார். பெருமானாரை பார்ப்பவர்கள் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்களோடு பார்க்க வேண்டும். அபூஜஹலின் கண்களோடு பார்த்தால் மீலாது வருகிற பொழுது சில மனிதர்கள் அப்படியே எரிச்சல் படுகிறார்களே, அதுபோல தெரியும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழை சொல்வதற்கு தடை விதிக்கிற சில மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அது மாதிரியான கண்களோடு பார்க்கிறவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்வாக தெரிந்தார்கள். மற்றவர்களின் கண்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ்வின் மகனாக தெரிந்தார்கள். கணிகத்திற்குரியவர்களே, நம்முடைய பார்வையில் இருக்கிற கோளாறுகள். நீங்கள் வரலாற்றை நிறைய வாசிக்க வேண்டும். பெருமானாரின் அருள்முகம் அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு தெளிவாகவும் இருந்தது என்பதை பார்க்கிறோம். நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான் பாருங்க. கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். மனிதர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு தெளிவான வேதமும் பேரொளியும் வந்துவிட்டது என்கிறான் அல்லாஹ். தெளிவான வேதம் என்பது குர்ஆனை குறிக்கிறது என்றால், நூர் என்கிற ஒரு சொல் யாரை சுட்டுகிறது என்றால் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டுகிறது. ஒரு மனிதன் வெளிச்சத்தில் நின்றால் அழகாக தெரிவான் இல்லையா? வெளிச்சத்தில் நின்றால் தான் அவனுடைய அழகை பிரதிபலிக்க செய்ய முடியும். வெளிச்சத்தில் ஒரு மனிதன் தன் அழகை வெளிப்படுத்தி வாழ முடியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? பெருமானாரை வெளிச்சமே அவர்கள்தான் என்று சொல்கிறான். வெளிச்சமே அவர்கள்தான், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பெருமானாரின் ஒளியில் தான் இந்த உலகம் ஒளிர்கிறது. இந்த உலகத்தின் வெளிச்சத்திற்கு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் என்று வரலாறுகளை வாசித்து பார்க்கிறவர்கள், ஆன்மீக கண்ணோட்டத்தோடு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலசி பார்ப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். பெருமக்களே, சிராஜு முனீர் என்கிற ஒரு சொல்லை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒளிரும் விளக்கு, ஒளிரும் விளக்கு, ஒளிர்ந்து கொண்டே இருக்கிற விளக்கு. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இடத்துல கேட்கப்பட்டது, என் வாழ்நாளில் 2 நாட்கள் திரும்பி தரப்படும் என்று எனக்கு எவரேனும் உத்தரவாதம் தந்தால் அந்த 2 நாட்களை நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன். மீண்டும் அந்த 2 நாட்கள் வந்து சேராதா என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன். அந்த 2 நாட்கள் என்ன தெரியுமா? ஒன்று, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு நுழைந்த நாள். மதீனாவிற்கு நுழைந்த நாள். பெருமானார் மதீனாவிற்கு நுழைந்த பொழுது எப்படி இருந்தது தெரியுமா? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு கால் எடுத்து வைத்ததும் அல்லாஹ் மின்ஹா குல்லு ஷை, மதீனாவின் எல்லா பொருட்களும் வெளிச்சத்தால் மின்னின. வெளிச்சத்தால் மின்னின. அதே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலம்மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டதற்கு பின்னால் அதுலம மின்ஹா குல்லு ஷை, மதீனாவின் எல்லா பொருட்களிலும் ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது என்று சொல்கிறார். ஒரு இருட்டு சூழ்ந்து கொண்டது என்கிறார். பெருமானார் அவர்கள் மதீனாவில் நுழைந்த அந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். அதுபோல பத்ரு வெற்றி கொள்ளப்பட்ட பத்ரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததே, அந்த நாளும் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் எவ்வளவு அழகு மிக்கவர்கள், பேரழகு பெட்டகமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திகழ்ந்தார்கள். ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவருடைய பாடல் வரிகளில் அதற்கான அடையாளம் இருக்கிறது, அதற்கான முகவரி இருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வா அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி, பெருமானாரை விடவும் அழகுமிக்க ஒரு மனிதரை என் கண்கள் இதுவரை கண்டதில்லை. சஹாபிகள் சொல்றாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா அது சத்தியமான சொற்கள், மிகையாக சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. எதை உணர்ந்தார்களோ அதை உரைக்கிறார்கள். உள்ளத்தில் எதை உணர்கிறார்களோ அந்த உணர்வைத்தான் தன்னுடைய உரையில் வெளிப்படுத்துவார்களே ஒழிய கூட்டி குறைத்து சொல்ல வேண்டிய அவசியம் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு கிடையாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வா அஹ்ஸன மின்க லம் தர கத்து ஐனி, பெருமானாரை விடவும்
அழகுமிக்க ஒரு மனிதரை என் கண்கள் இதுவரை கண்டதில்லை. உலகத்தில் எந்த பெண்ணும் பேரழகு மிக்க பெருமானாரை போல எந்த பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததில்லை. பேரழகின் பெட்டகமாக இருக்கிற பெருமானாரை போல உலகத்தில் எந்த பெண்ணும் அவர்களைப் போல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யோசித்து யோசித்து பார்க்கிறார். பெருமானாரை எப்படி புகழ்வது, பெருமானாரின் அழகை எப்படி வார்த்தைகளில் வடித்து சித்திரப்படுத்துவது, அவர் யோசித்து பார்க்கிறார். கடைசி 2 வரிகளில் இப்படி சொன்னார், குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யார் தெரியுமா? குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், எந்த வகையான எல்லா வகையான குறைபாடுகளில் இருந்தும் பரிசுத்தமான மனிதர் நீங்கள், பரிசுத்தமானவர்கள் நீங்கள். ஒரு குறை உங்களை பார்த்து சொல்ல முடியாது. இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமாங்க? இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? தன்னை டிசைன் செய்திருக்கணும். ஒரு ஆளு அப்படியே லேப்டாப்ல போட்டு அல்லது குளோனிங் போட்டு இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணா தான் இது மாதிரி இருக்க முடியும். எந்த குறைகளும் இல்லாமல் ஒரு மனிதன் உருவாகி இருக்க முடியுமா? அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின். உங்களை பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? கஅன்னக குலிக்த மா தஷா, நீங்க விரும்பினது மாதிரி நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க போல தெரியுது நபியே. இறைவனிடத்தில் ஒரு ஒப்பந்தம் பேசி நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் பேசி அல்லாஹ் உங்களுடைய ஒப்பந்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு படைத்தது போன்ற இடத்தில் இருக்கிறீர்கள் நபியே என்று ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புர்தாவில சொல்றாங்க, ஒரு வசனம் பாருங்க. அக்ரிம் பி நபியின் அக்ரிம் பி ஹல்கி நபியின் ஸானஹு ஹுலுகுன் பில் ஹுஸ்னி முஷ்தமிலின் பில் பிஷ்ரி முத்தஸிமி. நீங்க புர்தாவை வெறுமனே ஓதக்கூடாது, உணரணும். அனைத்து நோய்களுக்கும் ஷிஃபாவை தருகிற ஆற்றல் மிக்க காவியம் அது. நிஜத்தில் அனுபவித்து வாய்த்த உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு அது. அது சாதாரணமான வரிகளை கொண்டதல்ல. ஆழ்மனதில் அன்பு கொண்ட ஒரு மனிதரால் தன்னுடைய உயிரை உருக்கி எழுதப்பட்ட ஒரு காவியம் அது. உயிரை உருக்கி எழுதப்பட்ட காவியம். அதன் ஒவ்வொரு வரிகளிலும் அவருடைய உயிர் கலந்திருக்கும். அண்ணல் பூஸ்ரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய உயிர் கலந்திருக்கும். சொல்றாரு, அக்ரிம் பி ஹல்கி நபியின் ஸானஹு ஹுலுகுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எவ்வளவு அற்புதமான படைப்பு தெரியுமா? நீங்க எவ்வளவு அற்புதமான படைப்பு நீங்க. அந்த படைப்பை ஸானஹு ஹுலுகுன், உங்களுடைய நற்குணம் இருக்கிறது, உங்களுடைய தோற்றத்தை இன்னும் அழகுபடுத்துகிறது. முகப்பொலிவோடு இருக்கிறீர்கள். அந்த முகப்பொலிவை உங்களுடைய குணம் என்கிற அந்த அழகு இருக்கிறது, அது இன்னும் அழகு அதிகப்படுத்துகிறது. புற அழகும் முக அழகும் அக அழகும் ஒன்றாக இணைந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பில் ஹுஸ்னி முஷ்தமில், அழகு அவரை சூழ்ந்திருந்தது. பில் பிஷ்ரி முத்தஸிம், எப்போதும் புன்னகை பூத்த முகம் உங்களுடைய அடையாளம் நபியே என்று இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஹல்கும் உச்சத்தில் இருந்தது, ஹல்கின் அமைப்பும் உச்சத்தில் இருக்கிறது, பெருமானாருடைய ஹுல்கும் உச்சத்தில் இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பெருமக்கள், புர்தாவை வச்சே நிறைய விளக்கங்களை சொல்லலாம். பெருமானாருடைய பேரழகை புரிந்து கொள்வதற்கு புர்தாவில் இருந்து நிறைய கருத்துக்களை சொல்லலாம். இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு பாட்டு, இன்னொரு வரி பாருங்க. கஸ்ஸஹரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபீ கரமின் வத்தஹ்ரி ஃபீ ஹிமம். கஸ்ஸஹரி ஃபீ தரஃப், மென்மையில் மிருதுவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் யார் தெரியுமா? ஒரு பூவை போல. கஸ்ஸஹரி ஃபீ தரஃப், மென்மையில ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுல நீங்க ஒரு பூவை போல இருக்கிறீங்க. வல் பத்ரி ஃபீ ஷரஃப், கண்ணியத்தில் ஒரு முழு நிலவை போல இருக்கிறீங்க. ஒரு முழு நிலவு, ஒற்றை நிலவு உலகம் முழுக்க வெளிச்சம் தருகிறது இல்லையா? ஒற்றை நிலவு தான், ஆனால் உலகம் முழுக்க வெளிச்சத்தை வாரி வழங்குகிற தன்மையோடு அது பிரதிபலிக்கிறது, பிரகாசிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்ணியம் இருக்கிறதே, அது நிலவை போல.
ஒட்டுமொத்த மனிதர்களின் கண்ணியமும் மதிப்பும் மாண்பும் அந்த ஒற்றை மனிதனிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வல் பஹரி ஃபீ கரம், கொடைத்தன்மையிலே நீங்கள் கடலை போல. கடல் எவ்வளவு பெருசுங்க, உலகத்தில் எவ்வளவு கடல் இருக்குது. எவ்வளவு வாரிக்கொண்டே இருந்தாலும், எவ்வளவுதான் அள்ளிக்கொண்டே இருந்தாலும் கடல் ஒருபோதும் வற்றப்போவதில்லை, இல்லையா? பெருமானாரின் கொடைத்தன்மைகளை நீங்கள் யோசித்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலுக்கு ஒப்பானவங்க. அவ்வளவு கொடை, அவ்வளவு கொடைத்தன்மை. பின்னால் சில வரலாறுகளை நான் சொன்னால் உங்களுக்கு அது விளக்கமாக புரியும். வத்தஹரி ஃபீ ஹிமம், ஹிமம் என்கிற லட்சியத்தை நோக்கி நகர்தல் என்பதில் நீங்கள் காலத்திற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் நபியே. காலம் இருக்கிறது, அது யாருடைய கைக்குள்ளும் அடங்காது. உண்டா? கடந்த நிமிடத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் நாம் களவாடி விட முடியாது. நம்மை விட்டும் கடந்து போன நேரம் கடந்து போனதுதான். உறுதிமிக்க பலமிக்க ஒன்றாக காலம் என்பது இருக்கிறது. அந்த காலம் தான் உறுதியான ஒன்றாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்து பார்த்தால் பெருமானார் எடுத்துக்கொள்கிற சில முடிவுகளை அவ்வளவு உறுதிமிக்க முடிவுகளை எடுப்பார்கள், அவ்வளவு உறுதியான முடிவுகளை எடுப்பார்கள். எனவே ஹஜ்ரத் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வது போல, அன்பிற்கினியவர்களே, அவர் ஒற்றை மனிதராக இருந்தார். ஆனால் ஒரு பெரும் படை அவர்களை சூழ்ந்து இருந்தது என்கிற அடிப்படையிலும் கூட இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பாடுவதை பார்க்கிறோம். அப்ப பேரழகு மிக்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகின் ஒரு பகுதியை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹுஹு ஹத்தா கஅன்னஹு கிதாஅத் கமர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தால் பெருமானாரின் முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நிலவின் ஒரு துண்டு பெருமானாரின் முகத்தில் இருக்கிறதோ என்று நாங்கள் எண்ணுவோம் என்று சொல்கிறார். நிலவின் ஒரு துண்டு பெருமானாரின் முகத்தில் வந்து விழுந்து விட்டதோ, அவ்வளவு பூரிப்போடும் அவ்வளவு வெளிச்சமிக்க நிலைகளிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் இருக்கும் என்று ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு நாள் முழு நிலவு தோன்றி இருக்கிற பௌர்ணமி இரவில் மஸ்ஜிதுன் நபவியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செந்நிற சிவப்பு ஆடையை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த நிலையில் ஒரு பௌர்ணமி இரவில் வானத்தில் உலா வருகிற அந்த நிலவை பார்த்தேன். வானில் உலா வருகிற அந்த நிலவை பார்த்தேன். நபவியில் அமர்ந்திருக்கிற பெருமானாரின் திருமுகத்தையும் பார்த்தேன். பெருமானாரின் முகத்தையும் நிலவையும் மாறி மாறி பார்த்தேன். சத்தியமிட்டு சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம்தான் நிலவை விடவும் பேரொளி மிக்கதாக இருந்தது என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட இந்த கருத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களை, இப்படி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தின் அழகை வர்ணிக்கிற அந்த பெருமக்கள் இருக்கிறார். நமக்கெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்நாள் கனவு, வாழ்நாள் லட்சியம் என்ன தெரியுமா? ஒரு மூமினுடைய உண்மையான லட்சியம் என்ன? நமக்கெல்லாம் என்னங்க லட்சியம் இருக்கும்? ரசூலுல்லாஹ்வை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு லட்சியம் அப்படின்னா நமக்கு இருக்கணும். அப்படி இதுவரைக்கும் வைக்கலன்னா அந்த லட்சியத்தை நம்ம வச்சுக்கணும். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பெருமானாரின் திருமுகத்தை நாம் கனவில் கண்டுவிட வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பி வர்சுக்னா ஜியாரத்தஹு கப்ல கப்லி ரூஹி வல் குருஜி என்று பாடுகிறோமே. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஜியாரத்தை, பெருமானாரின் திருச்சந்திப்பை இறைவா எங்களுக்கு நசீபாக ஆக்கி கொடு. எங்கள் உயிரிலிருந்து, எங்கள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போகிற அந்த கடைசி நிமிடத்திற்கு முன்பாக இந்த மிக பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று ஒரு கவிஞர் உருகுவதை போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த திருமுகத்தை நம்முடைய கனவிலே கண்டுவிட வேண்டும். பெருமக்களே,
ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோற்ற பொலிவை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலில் வெளிப்பட்டு வருகிற அந்த நறுமணம் இருக்கிறது, அந்த நறுமணம் கஸ்தூரியை விடவும் அம்பரை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலிலிருந்து வெளிப்படுகிற அந்த வாசனைக்கு நிகராக எந்த கஸ்தூரியும் கிடையாது, எந்த அம்பரும் கிடையாது. மா ஷமிம்து அம்பரன் கத்து வலா மிஸ்கன் வலா ஷையன் அத்யப மின் ரீஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரின் உடலிலிருந்து வெளிப்பட்டு வருகிற வாடைக்கு நிகராக எந்த கஸ்தூரியும் எந்த அம்பரும் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ولا مسست شيئا قط ديباجا ولا حريرا அல்யன மஸ்ஸம் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய உடலை தொட்டா அந்த உடல் எவ்வளவு மென்மையாக இருக்கும்னா, ஒரு பட்டு துணியை ஸ்பரிசிக்கிற பொழுது எத்தகைய மென்மையை நாம் உணர்வோமோ அதை விடவும் மென்மையாக இருக்கும் பெருமானாரினுடைய மேனியின் மென்மை என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெருமக்கள், இப்படி பல்வேறு நிலைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரழகு எவ்வளவு வியக்கத்தகுந்ததாக இருந்தது என்பதனை அந்த பெருமக்கள் எல்லாம் நமக்கு விளக்கி சொல்கிறார். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானாரை புகழ்ந்து 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 ஒரு உச்ச நிலைக்கு ஆனதற்கு பின்னாடி பெருமானாரை எப்படித்தான் புகழ்வது, எப்படித்தான் புகழ்வது, எந்த வார்த்தைகளை திரட்டி திரட்டி பெருமானாரின் புகழை சேர்ப்பது என்று அவர் யோசிக்கிற நேரத்தில் ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரியை எழுதுகிறார். ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷர், ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷர். அறிவின் உச்சத்தில் இருந்து கொண்டு, அறிவின் எல்லையில் நின்று கொண்டு பெருமானாரை பார்த்தால் அவர்கள் ஒரு மனிதர் தான், பெருமானாரை பார்த்தால் அவர்கள் ஒரு மனிதர் தான். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மனிதர் தான் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள் உங்களை போல நானும் ஒரு மனிதர் தான் என்று, நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை சொல்ல சொன்னான். பெருமானார் சொல்லல, அல்லாஹ் சொல்ல சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பார்த்து நானும் உங்களை போல ஒரு மனிதர் என்று சொன்னால் அது அவர்களுடைய அடக்கத்தின் அடையாளம், அவருடைய பணிவின் அடையாளம். பெருமானார் அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்து நாம் அவர்களை பார்த்து நீங்கள் எங்களை போல என்று சொன்னால் அது ஆணவத்தின் அடையாளம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பார்த்து அப்படி சொல்வது அவர்களுக்கு கூடும், அவர்களே சொல்லிவிட்டார்கள் என்று நினைத்து நாம் அவர்களை நீங்களும் எங்களை போல என்று சொன்னால் பெருமானாரின் மாண்பை, அவர்களின் மரியாதையை, அவர்களின் மகத்துவத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் புரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய மனத்தனத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதைத்தான் நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன் வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹி. படைப்புகளில் எல்லாம் ஆகச்சிறந்த ஒரு படைப்பு யா ரசூலல்லாஹ் நீங்கள் தான் என்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹஜ்ரத் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய புகழ்மிக்க காவியமான புர்தாவிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெருமானாருடைய தோற்றம் அவ்வளவு அழகாக இருந்தது. ஷமாயில் திருமதின்னு ஒரு கிதாப் இருக்குது. நீங்க அந்த கிதாப் தமிழ்லயே வந்துடுச்சு. எப்படி புகாரி, முஸ்லிம், ஹதீஸ் எல்லாமே தமிழ்ல வந்துடுச்சோ, ஷமாயிலு திருமதி தமிழ்லயே வந்துடுச்சு. ரஹ்மத் பதிப்பகம் வெளியிட்டு இருக்குது, நீங்க பார்க்கலாம். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய குணநலன்கள், அவர்களுக்கு பிடித்தமானவர்கள், அதை ரொம்ப விரும்பி எதை சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி படுப்பாங்க, எப்படி மிஸ்வாக்கு செய்வாங்க, எப்படி முடிவாரிக்குவாங்க, எப்படி செருப்பணிவாங்க, அவர்களுக்கு விருப்பமான உணவுகள் என்ன, அவர்கள் எந்த ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், வெளியே சென்றால் எப்படி நடந்து கொள்வார்கள், குழந்தைகளிடத்தில் எப்படி, சமூகத்திடத்தில் எப்படி, குடும்பத்திடத்தில் எப்படி, இது எல்லாம் எல்லாமே விவரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஷமாயில திருமதி எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு போட்டோவாக, புகைப்படமாக நம்மால் பார்க்க முடியாது. ஆனால்
அந்த எழுத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய புத்தியில் சேகரித்து ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது பிரமிப்பாக இருக்கும். அவ்வளவு பேரழகும் அவ்வளவு வனப்பும் மிக்கவர்களாக அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமக்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு சஹாபி சொல்றாங்க. அதே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி ரொம்ப சுருண்டும் இருக்காது, ரொம்ப பட்டையாகவும் இருக்காது, நடுநிலையில் இருக்கும். சிலவங்களுக்கு ரொம்ப சுருண்டு இருக்கும் முடி, சிலவங்களுக்கு அப்படி கோர முடியாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி எப்படி இருக்குன்னா சுருண்ட நிலையிலும் இருக்காது, ரொம்ப பட்டையாகவும் இருக்காது, இடைப்பட்ட நிலையில் இருக்கும். அது மாத்திரமல்ல, கான ஷஅரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அன்சாஃபி உதுனைஹி, பெருமானாருடைய காது இருக்கிறது இல்லையா, அந்த காதினுடைய பாதி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முடி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த பாதி வரைக்கும் முடி தொங்கிட்டு இருக்கும். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காதின் சோனை வரை அந்த முடி தொங்கிக் கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. ரசூலுல்லாஹ்வுடைய தோள்பட்டை வரை அந்த முடி தொங்க விடப்பட்டிருக்கும் என்கிற ஒரு குறிப்புகளையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியின் அழகு வெறும் அழகு மாத்திரமல்ல, அதில் அவ்வளவு பரக்கத் இருந்துச்சு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யுத்த களத்தில் அவர்களுடைய தலைப்பாகி கீழே விழுந்து விட்டது. யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான நேசமான ஒரு தோழர் ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது கீழே விழுந்த தலப்பாகையை அந்த கலவர சூழலிலும் அந்த தலப்பாகை எடுத்துக் கொள்வதற்கு அதிகம் ஆயத்தப்படுகிறார்கள். கடைசியில ஒரு விட்டுக்கும் அந்த தலப்பாகை எடுத்து தலையில அணிஞ்சுக்கிட்டாங்க. தோழர்கள் யுத்தம் முடிந்ததற்கு பின்னாடி தோழர்கள் கேட்கிறார்கள், இந்த நேரத்திலும் அந்த தலப்பாகை கீழே விழுந்ததற்காக வேண்டி இவ்வளவு பிரயத்தனப்பட்டு அந்த தலப்பாகை எடுத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? அதற்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நான் படைக்கு தலைமை பொறுப்பேற்று நான் நடத்துகிற அனைத்து யுத்தங்களிலும் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு வெற்றி கிட்டுகிறது என்றால் ஒரு வகையில் அதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நான் கருதுகிறேன். என்ன காரணம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருமுடிகளை அந்த தலைப்பாகைக்கு உள்ளே வைத்து நான் தைத்திருக்கிறேன். தலைப்பாகைக்கு உள்ளே வைத்து நான் தைத்திருக்கிறேன். அது கீழே விழுந்தால் எதிரிகளின் குதிரைகளின் குளப்படி பட்டு அதில் அசிங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் அவசரப்பட்டேன் என்று ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இறக்குனாங்கன்னா ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இறக்கும் அம்மர் என்கிறவர் முடிகளை சுத்தம் செய்கிற அந்த பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறவர். அவர் முடியை இறக்கிறார்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட தரையில் விழுவதில்லை. சஹாபிகள் அப்படியே தாங்கிக்கிறாங்க. எப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒது எடுத்துக் கொள்கிற பொழுது அவர்களுடைய முகத்தில் ஒதுவின் உறுப்புகளில் இருந்து வழிந்தோடக்கூடிய தண்ணீரை எப்படி தாங்கி பிடிப்பார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய எச்சில், ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த துளிகள், இவை எல்லாவற்றையும் தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும், பிணைத்துக் கொள்ள வேண்டும். உயிரோடும் ஊனோடும் உடம்போடும் அது கலந்துவிட வேண்டும். அப்படி கலந்து விடுவது தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு துணை செய்யும் என்கிற நம்பிக்கையோடு இந்த செயல்பாடுகளில் எந்த தோழர்கள் ஈடுபட்டார்களோ அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே அவர்களின் ஆன்மீகமும் பெருமானாரின் மீது வைத்திருக்கிற அந்த பேரன்பும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் பெருமக்களே. ஆக இவ்வளவு மகத்தான நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு முகம், அவர்களுடைய தோற்றப்பொழிவு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற பொழுது எப்படிப்பட்ட நிலையில் பிறந்தார்கள் என்கிற குறிப்புகளை நாம் பார்க்க முடியும், ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். பிறக்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலே சுர்மா விடப்பட்டிருந்தது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்ல சுர்மா குழந்தைகளுக்கு நீங்க கொஞ்சம் குழந்தைகளுக்கு கண்ணை சுர்மா விட்டு பாருங்களேன், அது பெரியவங்களுக்கு விட்டு பார்ப்பதை விடவும் குழந்தைகளின் கண்களுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். அதுவும் பிறந்த குழந்தைக்கு சுர்மா விட்டிருந்தா எப்படிங்க இருக்கும்? பொதுவாகவே குழந்தைகளின் ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு ஒரு வகையான ஈர்ப்பை தரும், குறிப்பாக கண். அந்த கண்ணில் சுர்மா விடப்பட்டு இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வருகிற பொழுது கண்ணில் சுர்மா விடப்பட்ட நிலையில் அவர்கள் பிறந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய தனி குணம் என்ன தெரியுமா? அவருடைய அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிற ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தூங்கி முழிச்சு வெளியில வர்றாங்கன்னு வைங்க,
அவருடைய முகத்தில் தண்ணீரின் ஒரு துளி கூட பட்டிருக்கவில்லை என்றாலும் தூங்கி எழுந்து ஒருவர் அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள் என்றாலும் பெருமானாரின் கண்களை பார்த்தால் சுருமாயிடப்பட்டது போலவே இருக்கும். நமக்கு தூங்கி முடிச்சா என்னங்க இருக்கும்? முகத்துல கோலை இருக்கும். தூங்கி முடிச்ச உடனே நம்ம உடம்பே வேற மாதிரி இருக்கும், முகமே வேற மாதிரி இருக்கும். சில ஆட்கள் தூங்கி முடிச்ச உடனே யாரையும் சந்திக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் வேற மாதிரி இருப்பார். அவர் அழகு என்று அவர் எதையெல்லாம் நினைத்திருக்கிறார் அதற்கு மாற்றமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தன்மைகளை குறித்து தோழர்கள் சொல்கிறார்கள், தூங்கி எழுந்ததும் பெருமானாரை ஒருவர் பார்த்தால் கண்ணில் சுருமாயிடப்பட்டது போலவே இருப்பார்கள். ஸல்லல்லாஹுடைய கண்ணின் கருவிழியும் அவர்களின் வெண்முடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்ணில் அந்த வெண்மை என்பது தெளிவா இருக்கும். சின்ன செவ்வரி மாத்திரம் படர்ந்திருக்கும். ரசூலுல்லாஹுடைய கண்ணில் கலங்களான கண்ணு கிடையாது. அந்த வெண் திரை இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப வெண்மையாக இருக்கும். ரொம்ப வெள்ளையான இடத்துல நல்ல கருப்பான அந்த கருவிழி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் அப்படி இருக்கும். அதுல ஒரு குறிப்பு மாத்திரம் இருக்கிறது, அந்த வெண்முடி இருக்கிறது அல்லவா, அந்த வெண்முடியில் ஒரு செவ்வரி படர்ந்திருக்கும், ஒரு சின்ன கோடு, சிவப்பா ஒரு கோடு படர்ந்திருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த அழகுமிக்க கண்களை கொண்டு எதையெல்லாம் பார்த்தார்கள்? அனாதைகளை பார்த்தார்கள், துன்பப்பட்டவர்களை பார்த்தார்கள், எளியவர்களை பார்த்தார்கள், குழந்தைகளை பார்த்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு அம்சம், பெருமானாரின் வாழ்வில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா? பெருமானாரின் தோற்றம் அழகாக, அவர்களின் கண்கள் அழகாக, அவருடைய கைகள் பட்டை விட மிருதுவாக என்றெல்லாம் அவருடைய தோற்ற பொலிவை வாசிக்கிற அதே நேரத்தில் அவருடைய கண்கள் யாரை பார்த்தன? அவருடைய கைகள் யாருக்கெல்லாம் உதவின? அவருடைய கால்கள் எத்தகைய பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காக விரைந்தோடி வந்தன? அதையும் சேர்த்து பார்க்கணும். அதுதான் சேர்த்து பார்க்கணும். அதனால தான் நீங்கள் இதை பார்க்கிற பொழுது பெருமானாரின் குணம் தெரிந்துவிடும். பெருமானாரின் முகம் இவ்வளவு அழகாகிறது என்று சொன்னால் பெருமானாரின் குணம் அதைவிட பேரழகானது. அழகுமிக்க நபி என்று பெருமானாரை சொல்கிறோம் என்றால் அது வெறும் புற அழகு மாத்திரமல்ல, பெருமானாரின் குண அழகும் சேர்ந்ததுதான். கான அஜ்வதன்னாஸ் வ அஷ்ஜஅன்னாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சஹாபிகள் சொல்கிறார்கள், கான அஹ்ஸனன்னாஸ், மனிதர்களில் பேரழகு மிக்கவர்கள் பெருமானார் அவர்கள். வ கான அஷ்ஜஅன்னாஸ், மனிதர்களில் பெரும் வீரம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ கான அஜ்வதன்னாஸ், மனிதர்களில் மிகச்சிறந்த கொடையாளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீரத்துக்கு அவங்களுக்கு நிகராக உத்தரம் கிடையாதுங்க. மனிதர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வேக வேகமாக பையெடுத்து விரண்டு வெளியே செல்கிற தலைவர்களை பார்க்கிறோம் இல்லையா? கலவர பூமியில் தலைவர்கள் நிற்பதில்லை, உடனடியாக வேகம் எடுத்து ஓடிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் பார்க்கிறோம், மதீனாவில் எல்லைப்புறத்தில் ஒரு பெரும் சத்தம், மனிதர்கள் எல்லாம் அச்சப்படுகிறார்கள். என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு திகைப்பில் இருக்கிறாங்க. இரவில் எழுந்து சில வீடுகளில் வெளியே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தம் வந்த அந்த திசையிலிருந்து ஒட்டகத்தில் மீது ஏறி வந்து இந்த மக்களை சந்தித்து விட்டு சொன்னார்கள், போங்க போங்க, பயப்படாதீங்க, அவங்கவுங்க வீட்டில் போய் நிம்மதியா தூங்குங்க, ஒண்ணுமில்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இரவு நேரம், அச்சப்படுகிற ஒரு சூழல், மனிதர்கள் எல்லாம் திகைத்து நிற்கிற ஒரு நேரம். ஆனால் ஒரு தலைவராக இருக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் மனிதர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த நிலை அறிந்து மனிதர்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள் என்றால் பெருமானாரின் அழகில் இந்த குணமும் ஒன்றாக இருக்கிறது. இந்த குணத்தையும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து பார்க்கும். நான் ஒரு வரலாறை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவுக்கு வருகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குணம் எப்படி இருந்தது? சாதாரணமான எளிய மனிதர்களோடு நெருங்கி பழகுகிற ஒரு தன்மை பெருமானாருக்கு உரியதாக இருந்தது. எளிய மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா
அப்படி அழைப்பவர் மிகச் சாதாரணமான ஒரு சாமானியமான பாமரமான ஒரு தன்மை கொண்டவராக இருந்தாலும் அந்த விருந்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதிப்பாங்க. ஒரு பொருளை ஒருவர் அன்பளிப்பு தருகிறார் என்றால் பெருமானார் அவர்களுடைய மனம் வாடிவிடாத வகையில் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அன்பளிப்பு செய்தவருக்கு ஒரு உபகாரத்தை திருப்பி தந்து செய்துவிட வேண்டும் என்பதற்கு சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருப்பார். அது பெருமானாருடைய குணம். அது அந்த ஹதியாவிற்காக வேண்டி தரப்பட்ட பெறப்பட்ட அந்த அன்பளிப்புக்காக அதைவிட சிறந்ததை கொடுத்தவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது பெருமானாரிடத்தில் பேச வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தன்மை என்ன தெரியுமா? முகம் பார்த்து பேசுவார். பெருமானார் அவர்கள் முகம் பார்த்து பேசுவார்கள். நமக்கு அப்படி இல்லை. வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வருவார், நாம மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்போம். அவர் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பார், நாம் ஏதோ செய்து கொண்டிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்ன தெரியுமா? பெருமானாரிடத்தில் உரையாட வந்த ஒரு மனிதர் பேச முன்வருகிற பொழுது அவருடைய முகத்தை பார்த்து என்ன சொல்கிறீர்கள் என்று ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் அவருடைய ஒவ்வொரு சொல்லையும் செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள். சில விஷயத்தை ரகசியமாக சொல்ல வேண்டும் என்ற நினைப்போடு பெருமானாருக்கு பக்கத்தில் வந்து காதருகே ஒருவர் ரகசியம் சொல்கிறார்கள் என்றால் பெருமானாருடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவரு பெருமானாரின் காதுக்கு பக்கத்தில் இருந்து அவருடைய வாயை எடுக்கும் வரை பெருமானார் அவர்கள் காதை விலக்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர் சுத்தமா சொல்லி முடிக்கிற வரைக்கும் அப்படி காது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இங்கிதங்களும் இந்த பண்பாடுகளும் சேர்ந்துதான் ஜானஹு ஹுலுகுன், பெருமானாருடைய புற தோற்றத்தின் பேரழகை இது மிதமிஞ்சு பார்க்கிற வகையில் அது அதிகரிக்க செய்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல யாராவது முசாஃபகா செஞ்சாங்கன்னா, பெருமானாரிடத்தில் யாராவது முசாஃபகா செஞ்சாங்கன்னா செய்ய வருபவர் கைகளை விலக்கிக் கொள்கிற வரை பெருமானார் அவர்கள் கைகளை விலக்கிக் கொள்ள மாட்டாங்க. இந்த பண்பாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் தொழுகைக்கு போகிறீர்கள் என்றால் அடுத்தவருக்கு சிரமம் தருகிற வகைகளில் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு போகாதீங்கன்னாங்க. மனிதர்களின் விஷயத்தில் மாத்திரமல்ல, பெருமானார் காட்டிய அக்கறை எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு விரிவானது அப்படின்னா, ஒரு சஹாபி ஒரு ஆட்டை அறுக்க போறார், இன்னொரு ஆட்டையும் அறுக்கணும். எந்த ஆட்டை அறுக்கிறாரோ அந்த அறுக்கப்படுகிற ஒரு ஆட்டை அடுத்து அறுக்கப்படவிருக்கிற இன்னொரு ஆடு பார்த்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆட்டை அறுக்கிற நேரத்தில் உயிரோடு இருக்கிற இன்னொரு ஆடு பார்க்கும் நிலையில் அறுக்காதீர்கள். அத்துரீது அன் துமீத்தஹா மர்ரத்தைன், இந்த ஆட்டுக்கு 2 தடவை மரணத்தை தரீங்களா, மௌத்தாக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா அறுக்கப்படுகிற நேரத்தில் அறுக்கப்படாமல் இருக்கிற அந்த ஆடு பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது பாதி உயிர் போயிடும், அதுக்கு அடுத்து நாம தாண்டாண்டு. அப்ப அந்த ஆட்டுக்கு 2 முறை நீங்கள் மரணத்தை தராதீர்கள். நீங்கள் ஆட்டையோ ஒட்டகத்தையோ கோழிகளையோ நீங்கள் அறுக்கிற நேரத்தில் உங்களுடைய கத்தியை கூர்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கூர்மையா வச்சுக்கிறீங்க. மொட்டை கத்தியை வச்சு அறுத்தா அதற்கு வலி அதிகமாக இருக்கும், துடிக்கும், அதனுடைய வலி உங்களுக்கு புரியாது. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அவர்கள் காஃபத்தல் இன்னாஸ் என்பது மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லோருக்கும் அவர்கள் தான் ரஹ்மத். அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்போ அவர்களுக்கெல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத். அல்லாஹ் கோழிக்கு ரப்பு தானே, அல்லாஹ் ஆட்டுக்கு ரப்பு தானே, அல்லாஹ் ஒட்டகத்துக்கு ரப்பு தானே அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விலங்கினங்களுக்கும் அவர்கள் தான் ரஹ்மத். ஒரு சஹாபியை அழைத்து சொன்னார்கள், ஒரு சஹாபியை அழைத்து சொன்னாங்க, தோழரே உனக்கு ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறேன், நீ வச்சிருக்கிற இந்த ஒட்டகம் உன்னை குறித்து 2 விஷயங்களை புகார் சொல்கிறது. 2 விஷயத்தை புகார் சொல்கிறது. ஒன்று என்ன தெரியுமா, அந்த ஒட்டகத்துக்கு நீ ரொம்ப கம்மியா சோறு போடுற. 2வது விஷயம் என்ன தெரியுமா, அது தூக்க முடியாத அளவுக்கு பெரும் சுமையை அதன் முதுகிலே நீ வைக்கிறாய். இந்த 2 விஷயத்தை என்னிடத்துல முறையிடுகிறது, எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னா. நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கோ. ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, ஒட்டகத்துல பயணித்துக் கொண்டு வந்தவர் ஒரு இடத்துல நின்று இன்னொருவர் ஒட்டகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்.
பயணிக்காத நிலையில் ஒட்டகத்தின் மீது ஏறி நின்று கொண்டு 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறார். 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்ம பைக்ல போறோம், கார்ல போறோம், உட்கார்ந்துக்கிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல அல்லது எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை ஆன் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. வீணா எது போகுது, பெட்ரோல் வீணா போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே இந்த ஒட்டகம் இருக்கிறது அதனுடைய பயணத்திற்கானது, உட்கார்ந்து பேசுவதற்கானது அல்ல. அது நாற்காலி இல்லை. நீ பேசுறதா அந்த ஒட்டகத்துக்கு கீழே ஏறி நின்று பேசு. ஒட்டகத்துக்கு மீது ஏறி நிற்கிறாய், அமர்ந்திருக்கிறாய் என்றால் அந்த ஒட்டகத்தை பயணத்திற்காக பயன்படுத்து, உட்கார்ந்து சேர் மாதிரி பயன்படுத்தாதன்னாங்க. ஏன்னா அது படைக்கப்பட்டது நீ உட்கார்ந்து பேசுவதற்காக அல்ல, அது உன்னை வைத்து சுமப்பதற்காக, வாகனிப்பதற்காக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த அழகு அவருடைய புறத்தில் மாத்திரமல்ல, அவருடைய அகத்திலும் இருந்தது. அவருடைய அகத்திலும் அழகு மிக்கதாக இருந்தது. எளிய மனிதர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நிற்பாங்க. தோழர்களுடைய மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்நிலை, அவர்களின் வாழ்க்கையின் பின்னணி, இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு தோழர்களுக்கும் தேவைப்படுகிற அறிவுரைகளை சொல்வார்கள். ஒவ்வொரு தோழர்களுக்கும் தேவைப்படுகிற அறிவுரைகளை சொல்வார்கள். ஒரு வரலாற்றை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவுக்கு வருகிறேன். மதீனால ஜாஹிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருந்தார். ரொம்ப நாட்டுப்புற மனிதர், ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர், பாமரத்தனமான மனிதர். அவருடைய கிராமத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிற நேரத்தில் அவருடைய ஊரில் விளைந்த காய்கறிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பையில போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்து தருவார். அன்பளிப்புகளை கொடுக்கணும். நல்லவர்கள், நண்பர்கள், வீட்டில் குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்துக்கும் அன்பளிப்புகளை பகிர்ந்துக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹாத்து வ தஹாப்பு, அன்பளிப்புகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதன் வழியாக உங்களுடைய அன்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நீ கல்யாணம் முடிச்சுட்டா முதல் வருஷம் மட்டும் தான் கிஃப்ட் கிடைக்கும் மனைவிக்கு, 2வது வருஷம் கேட்டா மறப்பு கிடைக்கும். முதல் வருஷம் கல்யாண நாள்னு என்ன செய்வோம், பிறந்த நாளோ அல்லது கல்யாண நாளோ ஞாபகத்தில் வச்சுட்டு என்ன செய்வோம், ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுப்போம். 2வது வருஷம் அதுல பாதி ஆயிரும், 3வது வருஷம் சுத்தமா போயிடும். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு கூட கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? அன்பளிப்புகளை அதிகம் அதிகம் கொடுத்து உங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், அன்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஜாஹிர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பார்ப்பதற்கு சாதாரணமான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர். அவர் ரசூலுல்லாஹ்க்கு அப்படிலாம் வந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டாரு. கொண்டு வந்த சரக்குகளை எல்லாம் சந்தையில் கூவி கூவி விற்று கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டு போன செய்தியை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தைக்கு போறாங்க. சந்தை எப்படி இருக்கும், கசமுசான் இருக்கும் இல்லையா, சத்தங்களோடு இருக்கும். சத்தங்களோடு இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் சந்தைன்ற பேரு. அமைதியா இருந்தா அதுக்கு சந்தை இல்லை, அதுக்கு பேர் மயானம். சத்தம், பயங்கர சத்தம், மனிதர்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா மௌனமா வந்து இந்த ஜாஹிருக்கு பின்னாடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிரை நெஞ்சோடு நெஞ்சா அப்படி கட்டி அணைச்சு தூக்குறாங்க. வர்றது தெரியல, வந்ததுக்கு பின்னாடி தன்னை தூக்கினதுக்கு பின்னாடி தான் ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் இருந்து வெளிப்படுகிற அந்த நறுமணத்தை முகர்ந்து கொண்டு தூக்குவது ரசூலுல்லாஹ் தான் விளங்கிட்டார். யாரு? அது ஜாஹிர். இப்ப நீங்க யோசிக்கணும், அரபுலகம் அஞ்சுகிற நிலையில் வாழ்ந்த ஒரு மாணவி, வல்லரசுகள் எல்லாம் பெயரை சொன்னாலே அதிருகிற ஒரு மாணவி. ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரணமான மனிதர்கிட்ட எப்படி பழகுறாங்க பாருங்க. எவ்வளவு, அது சந்தையில, வீட்டுல ரகசியமாக இல்லை, சந்தையில் ஒரு மனிதரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த உறவாடல் முறை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நறுமணத்தை வைத்துக் கொண்டு தூக்குவது ரசூலுல்லாஹ் தான் விளங்கிட்டாரு. விளங்கினதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னுடைய முதுகு பகுதியை ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சோடு அப்படி அணைச்சிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப இறுக்கமா பிடிக்கிறார். ஏன்னா இந்த சந்தர்ப்பம் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம், எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய முடிய பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்த தோழர்கள் அவர்கள். ரசூலுல்லாஹ் ஒதுவெடுத்த தண்ணீரை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பிலிருந்து ஒரு துளி வேர்வையை புட்டியில் அடைத்து வைத்து அது பல்லாண்டுகள் பயன்படுத்தி கொண்டவர்கள். ரசூலுல்லாஹ் அணிந்த செருப்பு, ரசூலுல்லாஹ் அணிந்த ஜிப்பா, ரசூலுல்லாஹ்வுடைய முடிகள், ரசூலுல்லாஹ்வுடைய பற்கள்,
எல்லாவற்றையும் ஒரு பெரும் பொக்கிஷங்களை போல பாதுகாக்கின்ற பேரன்பு கொண்ட பெருமக்கள். அதில் ஒருவர் ஜாகிர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி இறுக்கிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த ஜாகிர் அப்படி தூக்கிக்கிட்டு, ஜாகிரை அப்படி சந்தையில் அப்படி தூக்கிக்கிட்டு, மையஷ்தரி பிஹாதல் அப்த், இந்த மனுஷனை யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டான். இந்த மனுஷனை யாராவது விலைக்கு வாங்கிக்கிறீங்க? அது அடிமைகள் விற்கப்படுகிற காலம் அது. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஆளு. ரசூலுல்லாஹ் இப்படி தூக்கி தன்னை விற்கக்கூடிய நிலையில் இருக்கிற பார்த்து அப்படி திரும்பிட்டு ரசூலுல்லாஹ் அவர் சொன்னாரு, யார சொல்லலாம், நானா விலைக்கு போவேனா, நான் ஒரு செல்லா காசு, நான் ஒரு செல்லா காசு, என்ன போய் யாராவது வாங்குவாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அன்த லைஸ பிகாஸிதின் இன்தல்லாஹி ஜாகிர். ஜாகிர், அல்லாஹ்விடத்துல நீ எவ்வளவு மதிப்பு மிகுந்த மனிதன் தெரியுமா? நீ உன்னை பற்றி நீ தப்பா நினைச்சுக்கிற. பெருமக்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் யார் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு செயல் இருக்கிறது, அதுதான் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு செயல். ஒவ்வொரு மனிதனும் ஆற்றலின் குவியலை அள்ளி வைத்திருப்பான், ஆனா அவனுக்கு யாருன்னு தெரியாது. தன்னை குறித்து தாழ்வு எண்ணத்தில் அவன் சுருங்கி போயிருப்பான். அவன் எப்படி வெளிப்பட வேண்டும், எந்த வாசல் வழியே வெளியேற வேண்டும் என்கிற திசைகள் தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பான். அவனுக்கு அவன் பக்கத்துல போய் அவன் புரிகிற மொழியில், அவனுக்கு தோதான வகையில், அவன் விளங்கிக் கொள்ளுகிற வகையில் நிதானமாக, நீ யார் தெரியுமா, நீ சாதாரணமான ஆள் இல்லை, அல்லாஹ்விடத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது, புரிந்து கொள். இப்போ சந்தையில உட்கார்ந்து இந்த மனுஷனை பத்தி ரசூலுல்லாஹ் இப்படி லெக்சர் எடுக்கிறாங்கன்னா, அந்த சந்தைக்கு வந்து சேர்ந்திருக்கிற எல்லா மனிதர்களும் அடுத்த நாள்ல இருந்து அந்த ஜாகிர் எப்படி பார்ப்பாங்க, எவ்வளவு மரியாதையா பார்ப்பாங்க. ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கான அந்தஸ்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக உலகத்தின் ஒட்டுமொத்த அழகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொட்டி கிடந்தது என்றால் அது வெறும் புற அழகு மாத்திரமல்ல, இது மாதிரியான நிறைய அக அழகுகளும் அற்புதமான குணங்களும். அல்லாஹ் சொல்வது போல சிராஜம் முனீர், ஒளிர்ந்த விளக்கு என்று சொல்வதை போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லஅலா குலுகின் அதீம் என்றும் அவர்களை சொல்கிறார். உயர்ந்த நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் நபியே என்று சொல்கிறார். எனவே அக அழகும் புற அழகும் நிறைந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கிற செய்திகள் ஏராளம். அவை எல்லாவற்றையும் அவர்கள் மீது அன்பு கொண்டு முஹப்பத்தை வைத்துக் கொண்டு இஷ்கோடு அவற்றை அணுகி நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சந்ததிகளின் வாழ்விலும் அவை பிரதிபலிக்க வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு பெருமானாரின் இந்த புனித நாட்களில் பெருமானாரின் வாழ்வை வரலாற்றை நாம் வாசிக்க வேண்டும். பெருமானாரை சுவாசம் போல நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. இந்த வாய்ப்பை வழங்கிய பெருமக்களுக்காக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஆழமான, ஒரு கண்ணியமான, கவித்துவமான வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் பயானை கேட்டிருக்கின்றோம். நாங்கள் ஓதக்கூடிய காலங்களிலெல்லாம் ஹஸரத் அவர்களுடைய சிந்தனை சரம் அப்படின்ற ஒரு கிதாப் மாத இதழாக வெளியிடப்படும். அந்த மாத இதழுக்கு தமிழ் கூறும் உலகம் எல்லோருமே ரசிகர்கள் தான், வாசகர்கள் தான். அதிலும் மிக குறிப்பாக மதரசாவில் ஓதக்கூடிய, ஓதி முடித்த எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு மாத இதழ். ஹஸரத் அவர்களுடைய கவித்திறன், அவர்களுடைய எழுத்தாற்றல், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சொல் பிரயோகங்கள் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியானதாக, கண்ணியமானதாக இருக்கும். அதை பயன்படுத்தி ஷமாயிலு முஹம்மதியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மிக உன்னதமான பண்புகளை எல்லாம் நமக்கு விளக்கி சென்றிருக்கின்றார்கள். ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் குன்றா செல்வத்தையும் கொடுத்து மென்மேலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஹஸரத் அவர்களின் வாயிலாக பல்வேறு மக்கள் கற்றுக்கொள்வதற்கும் அதை உணர்ந்து வாழ்வதற்கும் நல்ல தௌஃபீக்கை செய்வானாக என்ற நல்ல துஆவை கேட்டுக்கொள்கின்றோம்.
நிறைவாக நன்றியுரை எங்கள் மதரசாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹஃபீஸுர் ரஹ்மான் கைரி அவர்கள் வாசிப்பார்கள். ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஹம்தன் லிமன் خلقல் இன்சான் வ அல்லமஹுல் பயான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையால் நம்முடைய இந்த மதரசா ஃபைசுல் பாக்கியாத் சார்பாக நடத்தப்படக்கூடிய மீலாது தொடர் பயானினுடைய நிகழ்வு மிகச் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஓரிரு நாட்களிலே முழுமையாக முடிய இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த விழாவினுடைய பயனை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. இது போன்ற மீலாது விழாக்கள் இந்த தெருக்களில் மட்டுமல்லாமல், இந்த ஊர்களில் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் மிக சீரோடு சிறப்போடு நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தருவானாக. இன்றைய இந்த நிகழ்வினை நாமெல்லாம் எதிர்பார்த்ததை விடவும் ஆகச் சிறப்பாக செம்மையாக நடத்தி தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இன்னும் இந்த சீர்மிகு சிறப்பு நிகழ்ச்சிக்கு தகுதிமிக்க தலைவராக இருந்து நடாத்தி தந்த எங்களுடைய அன்பிற்குறித்தான தாய்மாமா ஆலி ஜனாப் அல்ஹாஜ் கொக்காட்டி ஹபீபுல்லா ஹாஜியார் உரிமையாளர் ரஹ்மானியா பொடி கம்பெனி அவர்களுக்கும், இன்னும் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் காமக்காப்பட்டி சாதிக் அலி ஹாஜியார் உரிமையாளர் ரஹ்மானியா பொடி கம்பெனி அவர்களுக்கும், இன்னும் ஆம்பூர் சாஹிபு அல்ஹாஜ் நூர் முஹம்மது என்ற நூரத்தா அவர்களுக்கும், இந்த அவையிலே கிராத் ஓதிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆஷிகுர் ரசூல் அல் ஹாஃபில் நிசார் அலி நூரானி துணை முதல்வர் மக்தூமி அரபிக் கல்லூரி எங்களுடைய அன்பு மச்சார் அவர்களுக்கும், இந்த இடத்துல நமக்கெல்லாம் கீதம் படித்த எங்களுடைய அன்பு மாணவருக்கும், இந்த நிகழ்வினை அழகுற தொகுத்துரைத்த எங்களுடைய அன்பு ஆசான் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்ச்சிய இந்த எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் ஹதரத் கிபிலா அவர்களுக்கும், இன்னும் சிறப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய அந்த பேச்சை கேட்கும் பொழுதே ரசூலுல்லாஹவை நாம் எல்லாம் காண மாட்டோமா என்ற ஏக்கத்தை நம்முடைய அனைவரினுடைய உள்ளத்திலும் ஆழ பதித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அங்க அவயங்களினுடைய அழகை நமக்கெல்லாம் எடுத்துரைத்தார்கள். அவர்களுடைய தலை உச்சி முதல் உள்ளங்கால் வரை, அவர்களுடைய கண்ணாக இருக்கட்டும் கையாக இருக்கட்டும், எல்லாமே பேர் அழகுதான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை தன்னுடைய அழகான கவி நடையோடு, தன்னுடைய அழகான பேச்சு நடையோடு நமக்கெல்லாம் மிக சிறப்பாக செம்மையாக சிறப்புரை ஆற்றிய எங்களுடைய அன்பு ஆசான் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி அல்ஹாஜ் ஆஷிகுர் ரசூல் பீர் முஹம்மது பாக்கவி ஹதரத் கிபிலா தலைவர் கோடம்பாக்கம் வட்டார ஜமாஅத்துல் உலமா அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்ச்சிக்காக மிக ஆசையோடு மிக மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு வருகை தந்த உங்களான ஆண்கள் பெண்கள் பெரியார்கள் சிறார்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் சார்பாகவும், இன்னும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஆலிம்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் சார்பாக மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. அல்லாஹு தஆலா இந்த அவையை கியாமத் நாள் வரை அல்லாஹு தஆலா தொடர்ந்து நடாத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை இதே இடத்திலே நாயகத்தினுடைய நற்பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக வேண்டி 2 சிறப்பான பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக எங்களுடைய இந்த கல்லூரியினுடைய ஸ்தாபகருமான எங்களுடைய கண்ணியமிகு பாவாவுமான நம்முடைய பாவா அவர்கள் முதலாவது பேச்சாளராகவும், இரண்டாவதாக எங்களுடைய அன்பு அண்ணன் மௌலானா மௌலவி ஆஷிகுர் ரசூல் முஹம்மது சல்மான் பிலாலி ஹதரத் அவர்களும் மிகச் சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நற்பண்புகளை நமக்கெல்லாம் எடுத்துரைக்க இருக்கிறார்கள்.
இன்றைக்கு எப்படி கலந்து சிறப்பு செய்தீர்களோ அதே போன்று நாளையும் கலந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முழு அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் பிறை 11 நாம் தொட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் மீலாது சொற்பொழிவு நடைபெறும். புதன்கிழமை காலை 10 மணி அளவில் இதே வளாகத்தில் ஆஷிக்குர் ரசூல் பேரவை சார்பாக நடத்தப்படும் ஸலவாத்து மஜ்லிஸ் நடைபெறும். அதே போன்று புதன்கிழமை மக்ரிபுக்கு பிறகு ஹாஜி ஹபீப் ஷாதி மஹாலில் பள்ளப்பட்டி வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக மீலாது விழா நடைபெறும். அதே போன்று வியாழக்கிழமை நம்முடைய இந்த வளாகத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாது நிகழ்ச்சிக்காக பெருமானாரின் வாரிசாகிய சர்க்கார் ஹதரத் கிப்லா அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த சபைகளில் கலக்கச் செய்து ஈருலகத்திலும் பேறு பெற்றவர்களாக ஆக்கி தந்தரல் புரிவானாக. வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹனுடைய திக்ரு மிக பெரியது என்று குறிப்பிடும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுவார்கள், அல்லாஹனுடைய திக்ரு பெரியது என்றால் மற்றொரு இடத்தில் ஃபக்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுகின்றேன் என்று குறிப்பிடுகின்றான். நாம் இந்த இடத்தில் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹும் யா அப்தி என்னுடைய அடியானே என்று நம்மை அழைத்து விட்டால், நினைத்து விட்டால் இதுதான் திக்ருல்லாஹி அக்பர் என்பதாக விளக்கம் தருவார்கள். ஆதலால் நாம் திக்ரு செய்யும் பொழுது உலக சிந்தனைகள் எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நாடி அவனுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து திக்ரு செய்ய வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எப்படி நம்மை திக்ரு செய்ய விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா மக்சூத இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா மத்லூப இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஹ்பூப இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. إلا الله
illallah, 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 illallah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Allah, 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது சிறப்புரையாற்றிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் சிறப்பான முறையில் துஆ செய்வார்கள். அனைவரும் அமைதி காத்து துஆ முடிந்த பிறகு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். الله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يا حي يا قيوم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ولشوقك ولقائك يا الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل يقربنا إلى حبك واجعل حبك أحب إلينا من البارد للعطشان واسقنا بكأس محمد صلى الله عليه وسلم شربة لا نظمأ بعدها يا ذا الجلال والإكرام. شربة لا نظمأ بعدها يا ذا الجلال والإكرام. شربة لا نظمأ بعدها يا ذا الجلال والإكرام. اللهم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالشهداء والصالحين. اللهم ربنا تقبل منا أعمالنا. اللهم ربنا تقبل منا أعمالنا وأفعالنا وصلاتنا وقيامنا وركوعنا وتخشعنا وتضرعنا برحمتك يا أرحم الراحمين وبعزة النبي صلى الله عليه وسلم. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. ليس مثلك أحد مرحبا مرحبا سلام عليك واجب حبك على المخلوق يا حبيب العلا. سلام عليك أعلم الخلق أشرف شرفا أفضل الأذكياء.
كشفت منك ظلمة الظلم أنت بدر الدجى سلام عليك طالع منك كوكب العرفان أنت شمس الضحى سلام عليك بات الوحي منزل القرآن صاحب الاهتداء سلام عليك إنك مقصدي وملجائي إنك مدعى سلام عليك لا بي يا حبيب ليس سواك أنت مطلوبنا سلام عليك دي يا حبيب بمولاي لك روحي فداك سلام عليك لك قلبي فداك سلام عليك لك جسمي فداك سلام عليك لك أبوي فداك سلام عليك لك أهلي فداك سلام عليك لك مالي فداك سلام عليك لك كلنا فداك سلام عليك اسمع قولنا وانظر حالنا يا نبي المجتبى سلام عليك هذا قول غلام بك عشقي منه يا مصطفى سلام عليك في الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأصفياء سلام عليك ذو الأصفياء سلام عليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم